வணக்கம் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட வீடியோவை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்ட காரக்குழம்பு தான் பார்க்க போறீங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வடகை வறுக்க போகிறேன். இன்னைக்கான லஞ்ச் இதுதான். இந்த வீடியோ என்னைக்கு எடுத்ததுனாக்கா, சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. இன்னைக்கு எடுத்த வீடியோ தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் உரித்து ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய வேலை. எப்போல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்லலாம் நம்ம சின்ன வெங்காயத்தை நிறைய உரித்து வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம சமைக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புலாம் செய்யணும்னு நினச்சோம்னா அது உரிக்கவே நம்மளுக்கு 1 ஹவர்கிட்ட, ½ அன் ஹவருக்கு மேலே ஆகும். நம்மளுக்கு அதுவே டைம் எடுத்துரும். நம்ம பிஃபோரே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமைச்சு முடிக்க. அந்த சின்ன வெங்காயம் பூண்டு உரிக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி நறுக்கிட்டு ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிளேஸ் வித்தியாசமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என் மாமியார் வீட்டில் தான் இருக்கிறேன். என் மாமியார் வீட்டில் இருந்து தான் உங்களுக்கு வீடியோ 2 நாளாக நான் போட்டுட்ருக்கேன். அவங்க வீட்டில் சமைக்கிற வீடியோ தான் போட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறது. ஏன்னா என்னோட வீடு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நான் இருக்கிற வீடு ரெண்ட் ஹவுஸு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓரளவு. இந்த வீடியோவுக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கெல்லாம் நீங்கள் வித்தியாசம் நிறையவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதில் இந்த வெங்காயம் தக்காளி நம்ம ரெடி பண்ணுறது தான் வேலை. இதை ரெடி பண்ணிட்டோம்னா புளியை ஊற வச்சுட்டு நம்ம ஈஸியாக காரக்குழம்பு ரெடி பண்ணிடலாம். சீக்கிரம் செய்யக்கூடியது காரக்குழம்பு. சீக்கிரம் பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. ஆனால் ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி அதெல்லாம் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணணும். அதுதான் இதில் மேட்ரு. மண் சட்டி மாமியார் புதுக்கோட்டை, நாங்கள் லாஸ்ட் வீக்கு கோயிலுக்கு போயிருந்தோன்னு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த அப்போ ஊருக்கு போனப்போ மாமியார் புதுக்கோட்டையில் இருந்தாங்க. நாங்கள் கிராமத்தில் இருந்தோம், சிறுவாடுதியில். அப்போ அவங்க புதுக்கோட்டையில் மண் பானை நிறைய வாங்கியிருந்தாங்க. எனக்கும் ஒரு பானை வாங்கிட்டு வந்திருக்காங்க. மீன் குழம்பு வைக்கிற மாதிரி கொஞ்சம் அகலமான சட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது இவங்களுக்கு வாங்கினது. இதில் இன்னைக்கு வத்த குழம்பு வச்சிரு, பூண்டு வெங்காயம் அந்த வத்த குழம்பு வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானே பண்ணுறேன். ஏன்னா வீடியோவும் 2-3 நாளாக போடலை. சரி வீடியோ எடுத்துட்டு இன்னைக்கு சமைக்கவும் செஞ்சிடலான்னு எல்லாமே நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்றே பானையை பழகிட்டாங்க. அந்த கஞ்சி தண்ணி, அரிசி தண்ணியை கஞ்சி தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சு 2 நாளைக்கு முன்னாடியே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ரெடியாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு இதில் குழம்பு வச்சிரு அப்படின்னாங்க. ஆக்சுவலாக சென்னையில் வாங்குற மண்பானை நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வாங்குற மண்பானை நல்லா இருக்குது. ஏன்னா வெயிட்டாக இருக்குது சென்னையில். இப்போ ஊரில் வாங்கிட்டு வரதெல்லாம் மண்பானை ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. வெயிட்டே இல்லை, எதனாலன்னு தெரியல. ஆனால் சென்னையில் வாங்குறது கனமாக இருக்கு. நீங்கள் வேற யாரும் சென்னையில் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கனமாகவே இருக்குது மண்பானைகள். இதே நம்ம ஊரில் வாங்கினோம்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அந்த மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் இந்த உரிச்சு வச்ச பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டு வதக்கிட்டு, தக்காளி வதங்குறதுக்கு எப்போதும் கொஞ்சம் நான் உப்பை போட்டு 2 கிண்டி விட்டுட்டு
அதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடிடுவேன் நல்லா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வதங்கியிருக்கும் தக்காளி. நம்ம சும்மா அதை கிண்டிக்கிட்டே இருக்க தேவையில்ல. தக்காளி போட்டுட்டு வெங்காயம் வதக்குற மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்க தேவையில்ல. தட்டை போட்டு மூடிட்டோம்னா 5 மினிட்ஸில் நல்லா கொலன்னு உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நான் நார்மல் காரக்குழம்பு வைக்கிற பேஸில் தான் வைப்பேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் ஒன்று சேர்க்குறப்ப உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கலை. என்னன்னாக்கா சாம்பார் பவுட்ரு 1 ஸ்பூன் அளவு மட்டும் போட்டுருவேன். நம்ம வத்த குழம்பு வச்சாலும் காரக்குழம்பு வச்சாலும், காரக்குழம்பு எந்த டைப்பில் நம்ம குழம்பு வச்சாலுமே நீங்கள் 1 ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு அதில் ஆட் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் நான் லைட்டாக ஒரு சின்ன துண்டு அளவு வெள்ளைக்கட்டி சேர்த்துருக்கேன். வேறு சுகர்லாம் சேர்க்கல. வெள்ளைக்கட்டி லைட்டாக சேர்த்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு காமிக்கலை. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினோன்னா இந்த மசாலாலாம் நல்லா சேர்த்து ஒரு பெரட்டுனோன்னா புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு ஊற்றிட்டேன் குழம்புல. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். மண்பானை நிறையா வாங்கியிருக்காங்கங்க. நல்லா எங்கள் அத்தை எப்படியாப்பட்டாலும்னா புதுசாக நல்லா அழகான ஐட்டங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. யூனிக்காக இருக்கணும் அந்த மாதிரி தேடி தேடி வாங்குவாங்க நிறையா. அது மாதிரி நிறைய மண்பானைகள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். குழம்பு வச்சு முடிச்ச பிறகு இது பெரிய வெங்காயம் எதுக்கு நறுக்கிறேனாக்கா பொடி மாசுக்கு, உருளைக்கிழங்கு பொடி மாசு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு குழம்பு, இந்த மாதிரி ஒரு சைடிஷ் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி இருக்குன்னு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் மாமியார் வீட்டில் இது அடிக்கடி செய்வாங்க. காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொடி மாசு. உருளைக்கிழங்கு பொடி மாசுனாக்கா காரம் போடாமல் செய்வாங்க. நல்லாயிருக்கும், எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நானும் இதை என்னைக்காவது ஒரு நாள் ரெசிபியை ஆட் பண்ணிட்டேன். வாரத்தில் ஒரு நாள் ரெசிபியை ஆட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சாம்பாருக்கு பிடிக்கருணன்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரில. சென்னையில் அதை பிடிக்கருணம்பாங்க. அந்த கருணை மசியல் செய்வாங்க. அதுவும் சாம்பாருக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். அந்த ரெசிபி உங்களுக்கு ஒரு நாள் நான் போடுறேன். அது மோஸ்ட்லி நாங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு தான் செய்வோம். சாம்பாரும் பிடிக்கருண மசாலாவும் செஞ்சுருவோம். அதுவுமே என் மாமியார்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அவங்க ஃப்ரைடேனா சாம்பார் பிடிக்கருண மசாலா வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை. வியாழக்கிழமைனாக்கா மொச்சை குழம்பு வைப்பாங்க, இல்லாட்டி கொண்டக்கடலை குழம்பு வைப்பாங்க. எப்படின்னாக்கா அந்த குருமா குழம்பு மாதிரி கொஞ்சம் வைப்பாங்க. கத்திரிக்காய், ஒரு சில டைம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கொண்டக்கடலை போட்டு குழம்பும் வைப்பாங்க. நார்மல் காரக்குழம்பு மாதிரி வைப்பாங்க. புதன்கிழமை மற்ற நாள்லாம் நான்வெஜ் செய்வாங்க. இந்த வியாழன், வெள்ளி இது. அதுக்கப்புறம் சண்டேலாம் எப்போதும் எங்கள் வீட்டில் நான்வெஜ் தான். அவங்கள்ட்டேருந்து நிறையா ரெசிபி நான் கற்றுக்கிட்டது தான். இங்கே எனக்கு தெரியாது. இந்த மட்டன் உப்பு கறின்னு ஒரு ரெசிபி அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். அது மாதிரி மட்டன் குழம்பு எனக்கு வச்சது கிடையாது. நான் என் மாமியார் அவங்க வைக்கையில் பார்த்துக்கிட்டு நானாக கற்றுக்கிட்டது தான். அவங்க நல்லா சமைப்பாங்க. சமையலில் நான்வெஜ்ஜில் அவங்கள அடிச்சுக்க யாராலையும் முடியாது. நான் ஓரளவு ஒரு சில ரெசிபியெல்லாம் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் சாம்பார் வைப்பேன், காரக்குழம்பு வைப்பேன், ரசம் வைப்பேன். அந்த சாம்பார்லேயும் காரக்குழம்புமே நாங்கள் தேங்காய் அரைச்சி தான் ஊற்றுவோம். எங்கள் ஊர் சைடு எந்த குழம்பு வச்சாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வச்சா குழம்பு பிடிக்காது எங்களுக்கு. எங்கள் ஊர் கந்தரவக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை. அப்படியே வச்சு தான் பழகிடுச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் எனக்கு காரக்குழம்பு வைக்கலாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா காரக்குழம்பு ஊரில் தண்ணியாக வச்சுருவாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் கம்மியாக போட்டுட்டு தண்ணியாக வச்சுருவாங்க. கடைசியில் தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னா குழம்பு நல்லாயிருக்கும். இங்கே தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி மீன் குழம்புக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. நான் மீன் குழம்புனா தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்பேன். எனக்கு இல்லாட்டி அந்த பக்குவம் தெரியாது, வைக்கிறதுக்கு வராது. என் மாமியாரும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்காம மீன் குழம்பு வைப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பொடி மாசு எங்கள் மாமியாரோட அம்மா எங்கள் மாமியாரோட அம்மாவை இறந்துட்டாங்க. நான் பார்த்தது கிடையாது. அவங்க ரொம்ப நல்லாவே சமைப்பாங்களாம். அவங்க புதுக்கோட்டை. என் மாமியாரோட அம்மா அவ்வளோ அருமையாக சமைப்பாங்களாம். அவங்கள்ட்டேருந்து அவங்க இந்த செட்டிநாடு சமையல், அவங்க ஊர் செட்டிநாடு சைடு. அங்கேருந்து அவங்க கற்றுக்கிட்டது.
ஒரு சில ரெசிபியெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்கள்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். உருளைக்கிழங்க வந்து நாங்கள் காரமாக ஃப்ரை பண்ணி தான் செஞ்சுருக்கோம். அப்புறம் அவிச்சிட்டு மசாலா போட்டு செய்வோம். நான் எல்லாரும் வறுக்கிற மாதிரி எண்ணெயில் வறுக்கிறது உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். இந்த பொடி மாசுங்கிறது ஒரு விஷயம் தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் வந்து காரக்குழம்புக்கு இந்த இது நல்லாயிருக்கும். வத்தல் குழம்புக்கு இந்த மணத்தக்காளி வத்தல், சுண்ட வத்தல்லாம் போட்டு வத்த குழம்பு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வடகமும் கடைசியாக நான் வறுத்துட்டேன். வத்த குழம்புக்கும் இதே பேஸு தான். என்ன ஃபஸ்ட்டே வந்து நான் ஒரு சுண்ட வத்தலோ இல்லை மணத்தக்காளி வத்தல் இருந்தாலோ நான் வதக்கிடுவேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். போக போக இனிமேல் வீடியோ கண்டினியூவாக வரும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வீடியோ கண்டினியூவாக இப்போ போடலை, லாங் வீடியோ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி மக்களே, ரொம்ப நன்றி. பாய் பாய்.